டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸோட டிஃப்ரென்ஸ்? நம்ம யூஸ்வல் கொஸ்டின் வந்து எல்லா டயபெட்டிஸும் ஒன்றா நினைப்போம். ஆனால் யூஸ்வலி ஜென்ரலாக ஸ்பெசிஃபை பண்ணால் டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ்னு நம்ம 2 வகையாக பிரிச்சுப்போம். வேறு வகைகளும் இருக்குது, பட் டைப் 1 டைப் 2 தான் கொஞ்சம் காமன். டைப் 2 வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குறது டெய்லி நம்ம ஒரு 25 40 50 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து சடனாக கம்ப்ளைண்ட்ஸ் வரும், இல்லை செக் பண்ணும்போது ரெகுலராக செக் பண்ணும்போது சுகர் ஹையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக மாத்திரை மருந்து கொடுத்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுவோம். சில கேசஸில் இன்சுலின் தேவைப்படும். பட் டைப் 1ன்றது அந்த மாதிரி கிடையாது. யங் ஏஜ்லேயே வரும், சின்ன வயசுலேயே வரும். அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது தான் வருவாங்க. அப்போ பார்க்கும்போது சடனாக சுகர் ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப வீக்காக இருப்பாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். சுகர் பார்த்தோன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம ஃபர்தராக டெஸ்ட் பண்ணும்போது சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு தெரிய வரும் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு, டைப் 1 டயபெட்டிஸ். அதாவது டைப் 2ல வந்து நம்மளுக்கு வந்து கணையம் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணும், பட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால சுகர் கொஞ்சம் மேலே கீழே இருக்கும், மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ணலாம். பட் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லைன்னா சுத்தமாக இருக்காது. அவங்களுக்கு வந்து சுகர்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம இன்சுலின் கொடுத்து தான் அவங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வேளையும் இன்சுலின் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னும் லாங் டேர்ம் இன்சுலினும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களுக்கு, ஸ்கூல்லாம் போகிற பசங்களுக்கு இன்சுலின் பம்ப் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சுலின் கொடுத்தா தான் இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். டேப்லெட்ஸில் யூஸ்வலாக அவ்வளோவா கண்ட்ரோல் ஆகாது. ஓவர் த கவுண்டர் சில பேர் கொடுப்பாங்க, பட் கண்ட்ரோல் கம்மியாக தான் இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஒரு 5-10% தான் இருக்கும். மிச்சதெல்லாம் மோஸ்ட்லி 90% டைப் 2 இருக்கும். அது மிச்ச வகைகள் வந்து இன்னொரு 3-4% தான் இருக்கும். நன்றி.